உடம்புல இருக்க சர்க்கரை அளவும் கெட்ட கொழுப்பும் மாத்திரையே இல்லாம சட்டுன்னு குறையணுமா? நம்ம வீட்டு சமையலறையில இருக்கிற வெந்தயம் வெறும் வாசனை பொருள் மட்டும் கிடையாது. இது பல 100 வருஷமா நம்ம ஊர்ல பயன்படுத்துற ஒரு மிகச்சிறந்த இயற்கை மருந்து. ஆனா இதை எப்படி சாப்பிடணும், எந்த அளவு சாப்பிடணும், யார் யாரெல்லாம் இத தொடவே கூடாதுங்கிற தெளிவான மருத்துவ அறிவியல் நம்ம பல பேருக்கு தெரியறதில்ல. பெரியவங்களோட ஆரோக்கியத்தை மையப்படுத்தி இந்த சேனல்ல நிறைய வீடியோஸ் போடுறோம். மிஸ் பண்ணாம பார்க்க அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வெந்தயம் இன்னைக்கு மருத்துவ உலகத்துல ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்கியிருக்கு. 2024ல வெளியான சர்வதேச மருத்துவ ஆராய்ச்சிகள் நம்ம பாட்டி காலத்துல சொன்னத உண்மைன்னு நிரூபிச்சிருக்காங்க. ஆனா அதே வெந்தயம் தப்பா சாப்பிட்டா பெரிய ஆபத்தாகும். இந்த வீடியோல 3 விஷயத்த பார்க்க போறோம். வெந்தயம் உங்களுக்கு என்ன நல்லது செய்யும்? நீங்க இப்போ செய்யற தப்பான பழக்கங்கள் என்ன? யாரெல்லாம் வெந்தயத்தை சாப்பிடவே கூடாது? கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா ரத்தத்தை மெலிதாக்கும் மாத்திரை சாப்பிடுறவங்களுக்கு ஒரு உயிர் காக்கும் எச்சரிக்கை சொல்ல போறேன். 45 வயசுக்கு மேல நிறைய பேருக்கு இருக்க மிகப்பெரிய பயம், சாப்பிட்டதும் சர்க்கரை அளவு சட்டுன்னு ஏறிடும். இட்லி சாப்பிட்டாலும் பயம், சாதம் சாப்பிட்டாலும் பயம். இங்கதான் வெந்தயம் ஒரு அற்புதமான வேலை செய்யுது. வெந்தயத்தை தண்ணியில ஊற வச்சு சாப்பிடும் போது அது வயிற்றுக்குள்ள போனதும் ஒரு இயற்கையான ஜெல் மாதிரி மாறுதுங்க. அந்த ஜெல் என்ன செய்யுது தெரியுமா? நீங்க சாப்பிட்ட இட்லி, தோசை, சாதத்துல இருக்கிற சர்க்கரை மெதுவா ரத்தத்துல கலக்க உதவுது. சட்டுன்னு சுகர் லெவலை ஏத்தாம மெதுவா கலக்க உதவும். நீங்க ரயில்ல போறீங்க, திடீர்னு ரயில் ஸ்பீட் எடுத்தா என்ன ஆகும்? விபத்தாகும். ஆனா மெதுவா ஸ்பீட் எடுத்தா நல்லா போகும். வெந்தயம் இதே வேலையை தான் பாக்குது. சர்க்கரை அளவை மெதுவா நம்ம உடம்புல ரிலீஸ் பண்ணும். ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, வெந்தயத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிடும் போது நம்ம ரத்தத்துல கலக்கிற சர்க்கரையோட அளவு கணிசமா குறைய ஆரம்பிக்கும். வெந்தயம் மோர் குடிக்கிறீங்களா? உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் வெந்தயத்தை எடுத்து ஒரு கடாயில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் பிரவுன் ஆனதுக்கு அப்புறம் அந்த வெந்தயத்தை ஒரு மிக்ஸில போட்டு அரைச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்போ ஒரு மிக்ஸில கொஞ்சம் தயிர், நம்ம அரைச்சு வச்ச அந்த வெந்தய பொடி, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு சுவைக்காக சேர்த்துக்கோங்க. வெந்தய கசப்பு நிறைய பேருக்கு பிடிக்காதுல, அதுக்காக இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸில அரைச்சு இப்ப மோர் பதத்துக்கு தண்ணி கலந்து குடிங்க. அவ்வளவுதான். வெந்தய கசப்பும் பெருசா தெரியாது, மோரோட சுவையும் நல்லா இருக்கும். உடம்பு சூடாகுதுன்னா இந்த வெந்தய மோரை கண்டிப்பா குடிங்க, ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் பிரச்சனையா? இத கேளுங்க. ரத்த குழாயில கொழுப்பு படியுது, அடைப்பு வருது, மாரடைப்பு வருதுன்னு டாக்டர் சொன்னதும் பயம் இருக்கும் இல்லையா? வெந்தயத்துல இருக்க இயற்கையான வேதிப்பொருள் குடல்ல கெட்ட கொழுப்பை உறிஞ்ச விடாம தடுக்குது. அது மலத்துல வெளியேற்றிடும். அதோட நல்ல கொழுப்பு அதிகரிக்குது. கெட்ட கொழுப்பு குறையும் போது ரத்த குழாய் சுத்தமாகும், மாரடைப்பு ரிஸ்கும் குறையும். நீங்க செய்யற தப்பான பழக்கங்கள் என்னென்ன? வெந்தயத்தை ட்ரையா சாப்பிடுறீங்க. நிறைய பேரு வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி தண்ணி குடிக்காம ஒரே ஒரு சிப் தண்ணியோட விழுங்கிடுறாங்க. இது ரொம்ப தப்பு. வெந்தயத்துல இருக்கிற நார்ச்சத்து வேலை செய்ய நிறைய தண்ணி வேணும். தண்ணி குடிக்காம சாப்பிட்டா அந்த நார்ச்சத்தே உங்க குடல்ல இருக்கிற தண்ணிய உறிஞ்சு மலச்சிக்கலை உண்டாக்கும். குறைஞ்சது 2 டம்ளர் தண்ணியோட சேர்த்து நீங்க வெந்தய பொடிய சாப்பிடணும். ஒரே வாரத்துல குணமாயிடும்னு நம்புறீங்க. ஒரு வாரம் சாப்பிட்டேன், எதுவுமே ஆகல, இப்படி சொல்லி நிறுத்திடுறீங்க. உண்மை என்னன்னா, வெந்தயம் மேஜிக் பில் இல்ல, இது ஒரு ஸ்லோ ஸ்டெடி ஹீலர்.
மெதுவா போய் ரேஸ்ல வின் பண்ற ஆமை மாதிரி. குறைஞ்சது 5ல இருந்து 6 மாசம் தொடர்ந்து சாப்பிட்டாதான் உண்மையான மாற்றம் தெரியும். பொறுமைதான் இங்க ரொம்ப முக்கியங்க. அளவுக்கு அதிகமா சாப்பிடுறீங்க. இயற்கை பொருள் தானே, அதிகமா சாப்பிட்டா இன்னும் நல்லது ஆகும்னு நம்பிக்கை ஒரு ஆபத்தான தவறான நம்பிக்கை. ஒரு நாளைக்கு 5ல இருந்து 10 கிராம், அதாவது 1 ஸ்பூன்ல இருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் மட்டுமே எடுத்துக்கணும். அதிகமா சாப்பிட்டா வயிற்று வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு உண்டாகும். தாளிக்கவே வெந்தயம் போதும்னு நம்புறீங்க. சாம்பாருக்கு தாளிக்க போடுற 10-15 விதைகள் மருத்துவ அளவுல வரவே வராது. அது வாசனைக்கும் சுவைக்கும் மட்டுமே போதும். மருத்துவ பலன் வேணும்னா தனியா ஊற வச்சு சாப்பிடணும். வெந்தய தண்ணி சரியான முறையில எப்படி குடிக்கணும்? நைட்டே 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. அது 1 கிளாஸ் தண்ணியில போட்டு ஊற வச்சிருங்க. அடுத்த நாள் காலையில எழுந்து பல்லு வளர்க்கறதுக்கு முன்னாடியே கூட அந்த தண்ணியை குடிச்சிருங்க. இப்போ அந்த வெந்தயத்தை, ஊற வச்ச வெந்தயத்தை வாயில போட்டு நல்லா மென்னு சாப்பிடுங்க. மறுபடியும் 1 கிளாஸ் தண்ணியை குடிச்சிருங்க. ஏன்னா வெந்தயத்துல ஃபைபர் ரொம்ப அதிகம். அதனால தண்ணி கண்டிப்பா குடிக்கணும். இல்லனா மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் வரும். கசப்பு தாங்கலனா 1 சிட்டிகை இஞ்சி, ஒரு சின்ன பட்டு துண்டு கூட சேர்த்து ஊற வைங்க. கசப்பு கம்மியா தெரியும். ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை, யார் யார் சாப்பிடக்கூடாது. மாரடைப்பு தவிர்க்க மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்க கேளுங்க. வெந்தயத்துல இயற்கையாவே ரத்தத்தை மெலிதாக்க கூடிய குணம் இருக்கு. நீங்க மாத்திரையோட சேர்த்து வெந்தயமும் சாப்பிட்டா ரத்தம் தேவையில்லாம மெலிஞ்சு ஈரல ரத்தம் வருது, சின்ன காயத்துல அதிகமா ரத்தம் போறது போன்ற பிரச்சனைகள் வரும். டாக்டர் ஆலோசனை இல்லாம வெந்தயத்தை சாப்பிடவே கூடாது. இன்சுலின் எடுத்துக்கிறவங்க, நீங்க ஏற்கனவே சக்கரை மாத்திரை சாப்பிட்டுட்டு அதோடு சேர்த்து வெந்தயமும் சாப்பிட்டா சக்கரை அளவு ஆபத்தான அளவுக்கு கீழே போயிடும். கை கால் நடக்கும், மயக்கம் வர்றது, இது மாதிரி ஆகும். கண்டிப்பா டாக்டர் கிட்ட கேட்டுட்டு தான் நீங்க சாப்பிடணும். கர்ப்பிணி பெண்கள், வெந்தயம் அதிக அளவுல சாப்பிட்டா கர்ப்பப்பைய சுருங்க வைக்கும். கர்ப்ப காலத்துல முற்றிலும் தவிர்க்கணும். வேர்க்கடலை அல்லது கொண்டக்கடலை அலர்ஜி இருக்கவங்க வெந்தயத்தை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா வேர்க்கடலை, கொண்டக்கடலை சாப்பிடும் போது உங்களுக்கு அலர்ஜி வருதுன்னா வெந்தயம் சாப்பிட்டாலும் அலர்ஜி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ கவனமா கவனிச்சுக்கோங்க. சரி, எப்படி சாப்பிடணும்? சரியான முறை என்ன? 1 ஸ்பூன் வெந்தயத்தை 1 டம்ளர் தண்ணியில ஊற வச்சு மூடிடுங்க. அத அடுத்த நாள் காலையில எழுந்து வெறும் வயித்துல அந்த தண்ணிய குடிங்க. ஊற வச்ச வெந்தயத்தை நல்லா மென்னு பொறுமையா சாப்பிடுங்க. கசக்க தாங்க செய்யும். உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலையா? அப்போ வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சிருங்க. அந்த பொடியில இருந்து 1 ஸ்பூன் எடுத்து 1 டம்ளர் தண்ணில கலக்கி அந்த தண்ணிய குடிச்சிருங்க. இதுவும் கொஞ்சம் கசக்க தான் செய்யும். வெந்தயத்தோட பலன் வேணும்னா அந்த கசப்பை நீங்க சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். பெரியவர்களே, வெந்தயம் ஒரு அற்புதமான இயற்கை துணை மருந்து. ஆனா இது உங்க மாத்திரைகளுக்கு மாற்று கிடையாது. உங்க டாக்டர் கிட்ட சொல்லிட்டு சரியான அளவுல சாப்பிடுங்க. உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். வெந்தயத்தோட பலன்களை பத்தி தெரியாத உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோவை லைக் பண்ணி அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.